பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்க தனலட்சுமி. என்னங்க, நம்ம புதுவெள்ளத்தோட 10வது அத்தியாயம் குடந்தை ஜோதிடர். அந்த 4வது பாகத்துல நம்ம வானதியும் குந்தவை தேவியும் மீண்டும் தொடர்ந்து பேசிட்டே போயிட்டு இருக்காங்க ரதத்துல. இவங்களோட கல்யாணத்தை பத்தி கேலியாவே. ஆனா தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம குந்தவை. என்னன்னா, சோழ நாட்டை விட்டு போறதா இல்லைன்னு மட்டும் வானதி கிட்ட சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி ஒரு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணி நம்ம தேசத்திலேயே வச்சு வெளியில போற எலியை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிற மாதிரி இல்ல இருக்கு வானதி அப்படின்னு சொல்றாங்க. ஆக அக்கா, நீங்க தீர்க்கமான முடிவுல இருக்கீங்க, சோழ தேசத்தை விட்டு போக மாட்டேன்னு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இப்படி ஒரு முடிவு சரியில்லைக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, நானு ஔவையார் மாதிரி கடைசி வர கன்னியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, ஔவையார் ஒன்றும் முதுமை வரையும் கன்னியா இருந்தவங்க கிடையாது. இளம் வயதிலேயே கடவுளோட அருளால அவங்க முதுமை அடைஞ்சவங்க. சரியா? நீங்க ஒன்றும் அப்படி இல்லையே அக்கா அப்படின்னு சொல்றாங்கங்க நம்ம வானதி. அதெல்லாம் இருக்கட்டும், சரி, இப்ப நீ என்ன முடிவுல இருக்க அப்படின்னு வானதியை கேக்குறாங்க. ஐயோ, நல்ல வேலைக்கா, நீங்க சோழ தேசத்தை விட்டு போலன்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டீங்க. ஏன்? ஆமா, நீங்க போனா உங்க கூட சேர்ந்து நானும் உங்க தோழியா வர வேண்டியது இருக்குமே. எனக்கும் சோழ நாட்டை விட்டு போறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, நானும் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, இவ்வளோ நேரம் பண்ண உபதேசம்லாம் எனக்கு மட்டும்தானா, உனக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவங்க ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்படிலாம் இல்லையே, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஆசை வச்சிருக்க சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஈழ நாட்டுக்கு போருக்கு போயிருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படிலாம் இல்லையே, அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அது எவ்வளோ பெரிய சூரியன், நான் ஒரு சின்ன பனித்துளி, நான் போய் ஆசைப்படலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இல்லை வானதி, அவ்வளோ பெரிய சூரியனே அது பனித்துளி கொஞ்ச நேரம் அதுக்குள்ள சிறை பிடிச்சுக்குது இல்லையா, அது மாதிரிதான் உனக்கு இல்ல அந்த சூரியனும் சிறையா இருக்காங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம குந்தவை. உடனே இவங்க, எல்லாம் சரிதான், இருந்தாலும் நிஜத்துல நடக்க போற விஷயமானு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சூரியனே அந்த பனித்துளிக்குள்ள சிறையடைஞ்சுக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு குந்தவை சொல்றாங்க. ஆமாங்க, நம்ம 2ஆம் பாகத்துல சொல்ல மாதிரி ஒரு சரித்திரத்துல இடம் பிடிக்க போறவங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஆமாங்க, யாருங்க ஏலத்துக்கு போருக்கு போயிருக்கிறது? நம்ம அருள்மொழிவர்மர் தானே. அப்போ அவங்கள திருமணம் செஞ்சுக்க போறவங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு சோழ நாட்டு ராணி இல்லைங்களா? அப்ப சரித்திரத்துல இவங்களும் இடம்பெறத்தானே போறாங்க. அதைத்தான் அன்னைக்கு 2ஆம் பாகத்துல நம்ம குந்ததேவி சொல்லியிருக்காங்க. சரி, எதுதான் உண்மை, எப்படிதான் நடக்க போகுதுங்கிறது இப்போ வரையும் எல்லாமே ஒரு சின்ன புதிர்களாவே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வரப்போற பகுதியில ஜோதிடரை சந்திக்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.